நாட்டுக்கு போகணுமா? 10 லட்சம் காட்டுங்க, 15 லட்சம் காட்டுங்க, 8 லட்சம் காட்டுங்க, 7 லட்சம் காட்டுங்க. கட்டினாதான் நாட்டுக்கு போக முடியும். ஏஜென்ட்களுடைய அராஜகம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். நிறைய ஏஜென்ட்டுகளில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சொல்லக்கூடியது என்ன, நாட்டுக்கு போக வேண்டிய சூழல் வந்துச்சுன்னா, அதாவது 2 வருட கான்ட்ராக்டுக்கு முன்னாடியே நம்ம நாட்டுக்கு போகணுமா இருந்தால் 10 லட்சம் கட்டுங்க, 20 லட்சம் கட்டுங்க, இந்த மாதிரி லட்சக்கணக்கில் கட்டணும், காசு கட்டினா தான் போக முடியும் அப்படின்ற மாதிரி ரூல்ஸை போடுவாங்க. சவுதி அரேபியாவுடைய சட்டம் என்ன சொல்லுது அதை பற்றியும் பார்ப்போம். அதே போல் ஒமான் நாட்டிலையும் பணிப்பெண்கள் வெளியில் தப்பி ஓடுறது, பணிப்பெண்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனை, லீவு சம்மந்தமான பிரச்சனை, அதை பற்றியும் பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிச்சிருக்குது. சோஷியல் மீடியா மூலம்தான் அனைத்தையும் சாத்தியப்படுத்த முடியும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிந்த விடயம். அதே மாதிரி இப்போதைக்கு ஒமான் நாட்டுடைய சோஷியல் மீடியா கான்டாக்ட் கிடைச்சிருக்குது. அது மூலமாக நாம் அனுப்பிய சில தகவல்கள் சாத்தியமாகி இருக்குது. அவங்க இதை பற்றி இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றதும் ஒரு சந்தோஷமான செய்தி. அதை பற்றின டீட்டெயில்ஸையும் நான் அட்டாச் பண்ணுறேன். இப்போதைக்கு சஹஃபியாத் நாசர் அப்படின்ற ஒமானுடைய மிகவும் பிரபல்யம் வாய்ந்த ஒரு மீடியா சேனல், கிட்டத்தட்ட 1.5 மில்லியன் ஃபாலோவர்ஸோடு இருக்கக்கூடிய சேனல், அவங்க நம்மளோட காண்டாக்ட் ஆகியிருக்கிறாங்க. சந்தோஷம். அவங்க தான் இது சம்மந்தமான தகவல்களை தொடர்ந்து எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. அந்த வீடியோவும் கடைசியில் நான் அட்டாச் பண்ணுறேன். முதலாவதாக சவுதி அரேபியாவுடைய எக்ரிமெண்ட். நான் இந்த எக்ரிமெண்ட்ற பேப்பரை நான் இதில் அட்டாச் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 14 14ஆம் நம்பர், ஆர்டிக்கலில் 14ஆம் நம்பரில் சவுதி அரேபியாவுடைய அதில் வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராக்ட் பீரியட்டுக்குள்ளே, அதாவது கான்ட்ராக்ட் காலம் 2 வருடம்னா அந்த 2 வருடத்துக்குள்ளே நம்மளை ஸ்பான்சர் இந்த நாட்டை விட்டு அனுப்ப போகிறாரு. கான்ட்ராக்ட் முடிகிறதுக்கு இன்னும் பல வருடம் இன்னும் 1 வருடம் இருக்குது, அல்லது இன்னும் 6 மாதம் இருக்குது, இல்லை இன்னும் 1.5 வருடம் இருக்குது. வந்து 6 மாதத்துலேயோ ஒரு வருடத்துலேயோ கஃபீல் நம்மளை என்ன செய்கிறாரு, கேன்சல் பண்ணி அனுப்ப போகிறாரு. அவரோட விருப்பத்தில் நம்ம வேலை செய்ய விரும்புகிறோம், ஆனாலும் அவரை அனுப்பணும் அப்படின்ற முடிவில் நிற்கிறார். ரிலேஷன் தரமாட்டேன், நான் அனுப்ப போகிறேன் அப்படின்னு. அப்படி அனுப்புகிறதா இருந்தால் 1 மாத சம்பளம் எங்களுக்கு அவர் கொடுக்கணும். நம்மளுக்குரிய ட்ராவல் எக்ஸிட், அதாவது அடுத்தது அவர் வந்து கேன்சல் பண்ணணும், விசாவை கேன்சல் பண்ணி அனுப்பணும். அதே போல் 1 மாத சம்பளம், டிக்கெட், இதை வந்து கஃபீல் கொடுக்கணும் அப்படின்றது ஆர்டிக்கலில் 14ஆம் நம்பர் ஆர்டிக்கலில் டெர்மினேஷன் ஆஃப் கான்ட்ராக்ட் அப்படின்றதுல ஆர்டிக்கலில் வந்து பார்த்திங்கன்னா ஏயில் வரக்கூடிய கான்செப்ட் வந்து இருக்குது. அடுத்ததாக ஆர்டிக்கல் 14ல் பி, டெர்மினேஷன் ஆஃப் கான்ட்ராக்ட், அதாவது ஒப்பந்தத்தை ரத்து செய்தல். இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, the employer may also terminate the contract giving within notice of 60 days to the employer and shall pay the employer an amount of equivalent to 2 months before departure. அதாவது கஃபீல் நம்மளை கேன்சல் பண்ணி அனுப்புகிறதா இருந்தால் 1 மாத சம்பளம் கொடுக்கணும் அந்த எக்ரிமெண்ட் காலத்துக்குள்ளே. அதே போல் நம்ம எக்ரிமெண்ட் காலம் முடிகிறதுக்குள்ளே, இல்லை எனக்கு நாட்டுக்கு போகணும், வேலை செய்ய முடியாது, நான் நாட்டுக்கு போய்த்தான் ஆகணும், இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் நம்மளுக்கு உருவாகி நம்ம நாட்டை விட்டு போகணுமா இருந்தால் கான்ட்ராக்டை மீறி கஃபீலுக்கு நாம் 2 மாத சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. immediate effect, wholesale pay amount equivalent 3 months wake before departure, employee on payment amount mentions above shall immediately provide paper effect exit to DSW from Saudi Arabia. அதாவது நம்ம 2 மாத சம்பளம் கொடுக்கணும். ஒருவேளை கஃபீல் வந்து 3 மாத சம்பளமாக கேட்டால் 3 மாத சம்பளத்தையும் நாம் கொடுக்கணும். டிக்கெட் வந்து நம்ம தான் கையால் போடணும். அதாவது
3 மாத சம்பளமும் டிக்கெட்டும். கஃபீலுக்கு வந்து நம்ம 3 மாத சம்பளம், 2 மாதம் அல்லது 3 மாதம், 3 மாத சம்பளத்தை கொடுத்துட்டு டிக்கெட் நம்ம போட்டுக்கொள்ளணும். அப்போ சாதாரணமாக எங்களுடைய 3 மாத சம்பளம் ஒரு 3500 ரியால், 4000 ரியால்னு பார்த்தாலும் இன்றைய மதிப்பில் 4000 ரியால் டு LKR கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் ரூபா, 3,20,000 சொச்சம் வருது. சரி, ஓகே. அப்படின்னு பார்த்தாலும் கஃபீலுக்கு மேக்ஸிமம் கொடுக்க வேண்டிய அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 லட்சம். அதாவது 3 மாத சம்பளம், 2 மாதம் அல்லது 3 மாத சம்பளத்தை கொடுத்துட்டு டிக்கெட்டை போட்டாச்சு, போயாச்சு. ஆனால் ஏஜெண்ட்டுகள் என்ன சொல்கிறாங்க, இது வந்து இலங்கை தூதரகத்துக்கு இதை அறிவிக்க சொல்லி நான் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறேன். என்ன காரணம்னா, தூதரக அதிகாரியே பேசின ரெக்கார்ட் இருக்குது. இது வந்து போனஸ் சம்மந்தமாக ஒருத்தங்க கேட்க போய் இது 2 மாத சம்பளம் அதாவது போட்டிருக்காங்களே இதில் அப்படின்னு சொல்லும்போது, இது 2 மாத சம்பளம் கஃபீலுக்கு நீங்கள் கொடுக்கணும். எக்ரிமெண்ட்டு காலத்துக்குள்ளே நீங்கள் நாட்டுக்கு போகணுமா இருந்தால், எமர்ஜென்சியாக நீங்கள் கேன்சலில் போகிறதா இருந்தால் நீங்கள் 2 மாத சம்பளத்தை கஃபீலுக்கு கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு தூதரக அதிகாரி சொன்ன வாய்ஸ் என்கிட்ட இருக்குது. இது சம்மந்தமாக அவங்கள விசாரித்து இதுக்கு சரியான நியாயத்தை பெற்றுக் கொடுக்குமாறு, இப்போ தொழிலாளர்கள் போகணும்னு அதுக்கு கான்ட்ராக்ட் முந்தையே போக வேண்டிய சிச்சுவேஷன், நாட்டுக்கு அவசரமாக போய் ஆகணும் அப்படின்ற சிச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி உதவி செய்யுங்க அப்படின்ற ரிக்வெஸ்ட்டை கேட்டிருக்குது. ஏன்னா அவங்க மீறும் பட்சத்தில் இதை நாம் வெளிக்கொண்டு வரணும், இன்னும் எக்ஸ்போஸ் பண்ணலாம். முதல் கட்டமாக இது உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன். எக்ரிமெண்ட்டில், உங்களுடைய சவுதி அரேபியன் எக்ரிமெண்ட்டில் ஆர்டிக்கல் 14 AB 2ஐயுமே செக் பண்ணி பார்த்தா அதனுடைய ஃபுல் ப்ரூஃபோட இதில் போட்டிருக்காங்க என்ன செய்யணும், எப்படி செய்யணும் அப்படின்றது. நம்மளை அனுப்புகிறதா இருந்தால் 1 மாத சம்பளம் கஃபீல் கொடுக்கணும். நம்ம விரும்பி போகணுமா இருந்தால் கான்ட்ராக்டுக்கு முன்னாடி 2 அல்லது 3 மாத சம்பளத்தை கொடுக்கணும், அவ்வளவுதான். ஆனால் ஏஜெண்ட்டுகள் என்ன சொல்கிறாங்க, அவங்க சாப்பிட்டது, அவங்க பரம்பரை சாப்பிட்டது, அவங்க வேலைக்காரங்க சாப்பிட்டது, அவங்க செலவு பண்ணது எல்லாம் சேர்த்து மொத்தத்தையும் மறுபடியும் 10 லட்சமோ 7-8 லட்சமோ நம்மள்கிட்ட வந்து வசூலிக்க பார்க்குறாங்க. கான்ட்ராக்ட் எது இருக்குதோ அதை தான் சட்டமாக செயல்படுத்தணும். ஏஜெண்ட்டுகள் அதை மீறி நடக்கிறது மிகப்பெரிய ஒரு குற்றம். அதே மாதிரி இதை லீகலாக ஃபேஸ் பண்ணலாம். இப்போ சொல்கிறாங்களே ஏஜெண்ட்டுகள் நாங்கள் வழக்கு போடுவோம், கேஸ் போடுவோம், போலீஸை வீட்டுக்கு அனுப்புவோம் அப்படின்னு. அப்படி பார்க்க போனால் கான்ட்ராக்ட் படி பார்த்தாலும் நம்ம கான்ட்ராக்டில் இருக்கிற மாதிரி எவ்வளவு செலுத்தணும், ஜஸ்ட் 3 மாத சம்பளம், அதாவது ஒரு 3 லட்சமோ 3 லட்சத்துக்குள்ளேயே மேற்றம் முடிஞ்சிடும். 10 லட்சமோ 7-8 லட்சமோ கேட்க முடியாது. ஏஜெண்ட்டுகளும் பாருங்கள் உங்களுடைய எக்ரிமெண்ட்டில், சவுதி அரேபியன் எக்ரிமெண்ட்டில் என்ன மென்ஷன் ஆகிருக்குதுன்னு. அதே மாதிரி ஒமான் நாட்டு சோஷியல் மீடியாக்கள் தற்போது இறங்கியிருக்கிறாங்க. வெளிநாட்டு தொழிலாளர்கள் ஏன் வீட்டை விட்டு பாஞ்சு போகிறாங்க, அவங்களுக்கான பிரச்சனை என்ன, அவங்களுடைய நிலைமை என்ன, பல கட்ட விசாரணைகளை மேற்கொள்ள ஆரம்பிச்சிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் விரைவில் நல்ல தகவல் எதிர்பார்க்கலாம். ஓமான் நாட்டு தொழிலாளர்களுடைய பிரச்சனைகளுக்கும் விரைவில் எங்களுடைய தலையீடுகள் இன்ஷா அல்லாஹ் இருக்கும். எங்களுக்கு அந்த சோஷியல் மீடியாவுடைய சப்போர்ட் தொடர்ந்து இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். முயற்சி தான் செய்ய முடியும். நம்மளால் முடிஞ்ச முயற்சிகளை செய்வோம். நம்மளுடைய தொழிலாளர்களுக்கான நீதியையும் நியாயத்தையும் பெற்றுக் கொடுக்க தொடர்ந்து இணைந்துருங்க. இது சம்மந்தமாக நீங்களும் உங்கள்கிட்ட எக்ரிமெண்ட் இருந்தால் மறக்காமல் ஆர்டிக்கல் 14 சவுதி அரேபியாவில் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். قالت انه ويمكن تجزئتها، ممكن انه حتى تحديد توقيتها بما يتناسب مع ظروف العمل ومع مصلحة صاحب العمل. ان نقول انه العامل لا يستحق اجازة سنوية، هذا ايضا فيه نوع من المساس بحقوقه، لانه في النهاية انسان. يعني بعض العاملات عندهم اطفال في بلادهم، فهي في طبيعة الحال يعني إنسانيا يعني تحتاج إلى هذه الإجازة. فبالتالي مسألة تدخل القانون ووضع حد أدنى لهذه الإجازة أنا أراها من وجهة نظري مسألة ضرورية. أيضا أعطى خيارات أخرى إنه من الممكن أن يشتري هذه الإجازة. طيب أستاذ عاصم، الحين لو أنا أعطيت العامل بناء على هذه المادة إجازة، العاملة المنزلية، وقررت أنها تروح تزور طفلها مثلا عندها
وما ردت. هي اعتقد اجازه 21 يوم عن كل عام. لنفرض انه العامله بنهايه السنه الاولى جت تقول لصاحب العمل انا اريد اجازه 21 يوم اريد ازور اهلي مثلا، او السنه الجايه اريد 21 يوم ازور اهلي. فسابقا صاحب العمل كان يتكلف تذكره واحده عن سنتين، اصبحوا تذكرتين واجازتين نفس الشيء. والله تقول والله انا ممكن اشتري من العامل او اصبره، واذا العامل او صاحب العمل قال والله لا انا اريد اسافر عنده ظروف، يعني نفس الشيء صارت تكلفه اضافيه على ومدفوعه الاجر، ترى مدفوعه الاجر ايضا. استحلفكم بالله واستحلفك انت بالذات، في قانون عمال المنازل هذا اللي نزل، انت عماني؟ يعني انت اللي وضعت القانون والقرار هذا عماني؟ او الفكره هذه انت عماني منا وفينا وتشعر بالوضع اللي يعيشه الانسان وكيف يدبر اموره، انك انت تحط قرارات لصالح عمال المنازل على حساب صاحب العمل؟ يعني اجازه اسبوعيه هذا من وين طلعت؟ ولا تدفع يعني بدل عنها؟ ولا اجازه ال 21 يوم هذه كل سنه تروح العامله ما ادري بها انت وين راحت، ولا تشارك في جريمه ولا في دعاره، ولا ترجعك وهي حامل وتروح انت توديها المستشفيات وتصرف عليها يعني في قرارات غريبه، يعني المواطن ما قادر حتى يمشي اموره في حياته اليوميه، ويجي بعدين ويلا حتى ما قادر يسدد راتبها، لا نضيف لها بدلات وعنايه واجازات استحلفكم بالله هذا القانون مر على مجلس الشورى ولا على التجاره والصناعه ولا كيف؟ يعني الواحد يشك، يقول لا اللي وضع هذا المقترحات هذه او جابها من برا ويريد يطبقها ما يعرف كيف معاناه الناس يعني. فموضوع ما ينسكت عليه صراحه. شفنا بعد ما نزل هدوء، ما في ردة فعل، ما في، وكأنه الناس رواتبها فوق بالعالي يعني. لا والله يا جماعة راعوا بعضنا البعض. مواضيع مثل هذه لو احنا رواتبنا عالية والمتقاعدين والحين عندنا مسرحين وعندهم باحثين، ونجي ايضا العمال المنازل نعملهم ترقية وصابرين الناس والعمال صابرين ومرتاحين والامور ماشية ومضبطينها، نحن معاهم الامور ماشيه، في اجازات كل شهر مره وبنعطيهم حقوقهم، الامور طيبه. ليش يعني نجيب اشياء وقرارات تثقل على كاهل الناس؟